சான்ஸ். அதனால் அந்த தண்ணி ஜாஸ்தி இல்லை, அதை கம்மி பண்ணணும். அதுக்காக ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது. தண்ணி கம்மி பண்ணலன்னா இந்த மாதிரி பர்மெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்லா இல்லை, ஹெல்த் ஆப்போசிட் ரிசல்ட். அதனால் இந்த வாட்டர் கண்டு கம்மி பண்ணுறது. இது தண்ணி கம்மி பண்ணாமல் 20% மேலே இருக்கிற காலத்தால் 2-3 மாதத்துக்குள்ளே ஃபங்கஸ் ஆகிடும், ஈஸ்ட் டிஸ் ஆகிடும், பர்மெண்டேஷன் ஆகிடும். இது நல்லா இல்லை. இது ஒரு கேஸ் வருது. இது இப்போ 2 நாள் அப்படியே மூடி வச்சு திறந்தா சோடா திறக்கும் மாதிரி கேஸ் வரும். ஏன்னா ஈஸ்ட் போட இதாகிடும், பர்மெண்டேஷன் ஆகிடும். ஸ்மெல்லு கூட இருக்கும், ஆல்கஹாலிக் ஸ்மெல் இருக்கும், கெட்டு போன தேனில். இதே குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட கொடுக்கக்கூடாது, நமக்கு சாப்பிடவே முடியாது. இது எதுக்கு தேன் சாப்பிட்றது, அது ஆப்போசிட் ரிசல்ட் ஆகும் இந்த மாதிரி தேன் சாப்பிட்டா. அதனால் பர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாஸ்தி இருக்கிற தண்ணியை எடுத்து அதோட கெட்டி ஜாஸ்தி இருக்கும். ஓகே ஓகே 20% கீழே தான் தண்ணி திக்னஸ் இருக்கும். இது வேக்ஸ் வேஸ்ட்டெல்லாம் இது ஃபில்ட்ரேஷன் முடிச்சு எல்லா வேஸ்ட்டு வேக்ஸ் எல்லாம் எடுத்துருக்கும், மைக்ரோ ஃபில்டரிங் ஆக்கிட்டு எல்லா வேஸ்ட் எடுத்துருக்கு ப்ராசஸ். இந்த மாதிரி நம்ம தண்ணி கம்மி பண்ணி வேஸ்ட் வேக்ஸ் எல்லாம் எடுத்துன்னா அது லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ காலம் வச்சாலும் கெட்டு போகாது, பியூர் லைஃப் லாங் யூஸ் ஆகும், எக்ஸ்பைரி ஆகாது. ஆனால் நம்ம மிஸ்யூஸ் பண்ணால் மறுபடியும் கெட்டுப்போம். மிஸ்யூஸ்னால் அந்த ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது ட்ரை ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க கையெல்லாம் போட்டு எடுத்துச்சுன்னா ஃபங்கஸ் வரும். அப்படி ஓப்பன் பண்ணி வெளியே வச்சுன்னா மோய்ஸ்டர் இருந்தால் அப்சர்வ் ஆகும், மறுபடியும் கிட்டுவோம் சான்ஸ். நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் அது எவ்வளோ காலம் வச்சாலும் கிட்டுவோமா லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் ப்ராசஸ் பண்ணுறோம். நான் ஒரு கடையில் வாங்கினேன்.